மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இரும்பு கம்பியால் தாக்கியதில் 4 மீனவர்கள் படுகாயமடைந்திருக்கின்றனர். முழு விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிக்கலாம். விஸ்வநாதன் வணக்கம். அந்த 4 மீனவர்களும் தற்பொழுது எப்படி இருக்கிறார்கள்? இந்த தாக்குதல் தொடர்பான முழு விவரங்கள் என்ன விஸ்வநாதன்? வணக்கம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை பெற்று சுமார் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்று கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்திருக்காங்க. அந்த நிலையில அந்த பகுதியில் ரோந்து வந்த இலங்கை கடற்படையானது எல்லை தாண்டி மீன்பிடித்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து ஒரு விசைப்படகு மீது நேரடியாக மோதியது. விசைப்படகு முழுமையாக சேதமடைந்தது. அதிலிருந்து மீனவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்காங்க. இதனை அடுத்து அதை முட்டி மோதி தாக்குதல் நடத்தி மட்டுமில்லாமல் மீனும் துரத்தி அந்த படையில் இருந்த மீனவர்கள் கடுமையாக தாக்கியுள்ளது. அதாவது இரும்பு கம்பி மற்றும் பிளாஸ்டிக் பைப்புகளை வைத்து கடுமையாக தாக்கியது தங்க நம்பேஸ்வரன் மெக்கானிக் உட்பட 4 மீனவர்கள் முதுகு மற்றும் கை கால் தலையில கடுமையான படுகாயம் நடந்திருக்காங்க. இதையடுத்து நள்ளிரவில் கரை திரும்பிய மீனவர் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருக்காங்க. தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை எல்லை தாண்டி குற்றச்சாட்டில் மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் அவர்களுடைய உடைமைகளை சேதப்படுத்துவது மீனவர்களை காயப்படுத்துவது உள்ளிட்ட தொடர்கதையாக நடைபெற்று வருது. இதற்கு மத்திய மாநில அரசுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் பட்சத்தில் தான் எங்களுடைய வாழ்வாதாரம் முன்னுக்கு வரும். அதாவது மீன்பிடி தொழில் தற்போது நலிவு நிலைக்கு அடைந்து வருது. இந்த நலிவு நிலையிலிருந்து மீள்வதற்கு மத்திய மாநில அரசுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கடுமையாக கோரிக்கை விடுத்திருக்காங்க. மேலும் அந்த காயப்பட்ட மீனவர்கள் முதல் காட்சியாக பிரத்யேகமாக பார்த்து கொண்டிருக்கோம். அந்த காயப்பட்ட மீனவருடைய குடும்பத்தில் 2 பேரும் அன்றாட வயிற்று பிழைப்புக்காக மீன்பிடிக்க சென்ற நிலையில தான் இலங்கை கடற்படையானது இந்த மாதிரியான கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.